Hey guys, welcome back. Google Pixel 4a ஃபைனலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரூமர்ஸ் போயிட்டே இருந்தது. இப்போ லான்ச் ஆகும் அப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சேனல்லேயே வந்து ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ லான்ச் பண்ணிவிடுவாங்க அப்போ லான்ச் பண்ணிவிடுவாங்கன்னு. நீங்களும் வந்து ரொம்ப நாளாக எப்படா லான்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பிக்சல் வந்து நேற்று நைட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு $350 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அப்படியே ரஃபாக கால்குலேட் பண்ணோன்னா 26,200 வருது இந்தியன் அமௌண்ட் படி பார்த்தோம்னா. பட் இந்த வாட்டி இந்த OnePlus Nordலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எஃபெக்ட் தான் வந்து Pixel 4a ஒரு சீப்பான ப்ரைஸ் டேக்கில் லான்ச் பண்ணி வச்சது. 26,000 சீப்பாடா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. OnePlus வந்து அவங்களோட 28,000 ஃபோனை சீப் அப்படின்னு சொல்லும்போது அது கம்பேர் பண்ணால் இது சீப்பு தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், இந்தியன் லான்ச் டேட் இதை பற்றி எல்லாமே பார்ப்போம். பிக்சல் ஃபோன் பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் சைட்லேருந்து நேற்று ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Pixel 4a, Pixel 5, Pixel 4a 5G அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவில் வந்து இந்த 4a 5G அண்ட் 5 வெர்ஷன் லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்த Pixel 4a வந்து இந்தியாவில் அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங் கூட பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே கேமரா பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு 3 கேமரா 4 கேமரா அந்த மாதிரி ஒரு கேமரா ஓரியன்டாக எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிக்சல் வந்து ஒரு தனியாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சிங்கிள் கேமராவில் மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி என்ன இருக்குது இந்த சிங்கிள் கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமராலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த கேமரா தான் வந்து மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் சைஸ் எடுத்துகிட்டோம்னா 1.12 மைக்ரான் சைஸ் இருக்குது. இது வந்து ஒரு f2 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ உங்களால் ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 8 மெகா பிக்சல்னா நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10,000 இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 8 மெகா பிக்சல் தராங்க. இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே வந்து 32, 44ன்னு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கூகுள் சைட்லேருந்து வந்து ஒரு கம்மியான மெகா பிக்சல் கொடுத்தாலுமே வந்து அவங்களோட ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் பூசின மாதிரி ஃபோட்டோஸு, ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இல்லாமல் ஒரு நேச்சுரல் லுக்கிங் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோன் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதே வந்து நம்ம பேக் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா பின்னாடி வந்து 12.2 MP சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. என்னடா எல்லாருமே வந்து 48, 64, சில ஃபோன்லாம் 108 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. அது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. 4 ஸ்மால் பிக்சல்ஸை வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பர் பிக்சலாக அவுட்புட் கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. இவங்க வந்து சிங்கிள் கேமரா 12.2 MP. இவங்க யூஸ் பண்ணியிருக்க சென்சார் வந்து Sony IMX363. இது வந்து கொஞ்சம் பழைய சென்சார் தான். பட் இன்னமும் வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான் இது. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.7. பிக்சல் சைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 1.4 மைக்ரான் சைஸு. ஸோ இந்த சென்சாரில் பிக்சல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ நல்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். f1.7 ஆப்பர்ச்சர் இருக்கிறதுனால நல்ல வைடான ஆப்பர்ச்சர் இது. ஸோ லோ லைட்டில் உங்களுக்கு நல்ல பிரைட்டான இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த கேமரா செட்டப்பில் வந்து உங்களுக்கு சென்சார் சைஸும் அதிகமாக இருக்குது. பை த சேம் டைம் ஆப்பர்ச்சர் வைடாக இருக்குது. பட் இது தானா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே இருக்குது. பிக்சல் ஃபோன்ஸில் யூஸ்வலாகவே வந்து நம்ம OIS ரெண்டுமே பார்க்கலாம். இவங்க வந்து கம்பைண்டாக வந்து ஹைப்ரிட் ஸ்டெபிலைசேஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால வீடியோட ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும், இதே பட்ஜெட்டில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ இருக்குது. அதோட இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G தான், ஒரு மிட் ரேஞ்ச் சிப்பு. இதோட ISPயும் 855ஓட ISP பார்த்தோன்னா அது வே பெட்டராக இருக்குமே. அதனால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த கேமராக்காக கூகுள் அண்ட் குவால்காம் 2 பேருமே வந்து கம்பைண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு அதனால சூப்பராக இருக்கும். அண்ட் வெளியிலேருந்து பார்க்குறது நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கிளிக் பண்ணுவோம். பட் பேக்ரவுண்டில் இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து வேறு லெவலில் நடக்கும். கூகுளோட HDR அல்காரிதம் வந்து நார்மல் மற்ற அல்காரிதமோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஒரு நல்ல ஹார்டான லைட்டிங் சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நேச்சுரல் கலர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். இதனால தான் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபோன்லேயே வந்து நீங்கள் Gcam மோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ Gcam யூஸ் பண்ணியே வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும் போது கூகுளோட ஓன் ஃபோன் அவங்கள எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேமரா வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K 30 fps ஷூட் பண்ணலாம். 1080pல 60 fps and 30 fps ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங்லேயும் வந்து நீங்கள் 1080pல 30 fps ஷூட் பண்ணலாம். ஸ்லோ மோஷன் எடுத்துகிட்டோம்னா
1080pல 120 fps நீங்கள் ஷூட் பண்ணலாம். 720pல வந்து உங்களால் 240 fps வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இந்த ஸ்லோ மோஷனோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் எடுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். iPhone XRலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன், அதுலேயே வந்து 240 fps தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் பை தி சேம் டைம் அவுட்புட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸ்லோ மோஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் 240 fpsல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஷூட் பண்ணலாம். இப்போ நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் சைடு வந்து டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு டுவல் கலர் பேட்டர்னில் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து சிங்கிள் கலர் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ஒரே கலர் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவோட மாடியூல் வந்து அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா செட்டப் தான், பட் பார்க்குறதுக்கு வந்து டுவல் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் பேக் சைடு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிகார்பனேட் பேக் தான். கிளாஸ் பேக் எதுவுமே யூஸ் பண்ணல இந்த வாட்டி. இவங்க வந்து பாலிகார்பனேட் யூஸ் பண்ணதுனால ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி, 143 grams தான் இருக்குது. ஸோ ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து 8.1 mm திக்னஸ் இருக்குது. ஸோ திக்னஸும் கொஞ்சம் கம்மி, வெயிட்டும் கம்மி. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். பவர் பட்டனில் வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஆக்சென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்தோன்னா இவங்க வந்து 5.8 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி LGயோட டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்லாமே இருக்குது. HDR சப்போர்ட்டும் இருக்குது. பிக்சல் பெர் இன்ச்சு நம்ம பார்த்தோன்னா 443 இருக்குது. ஒரு காம்பேக்டான டிஸ்பிளேல பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு புது ட்ரெண்டுக்கு ஃபாலோ ஆகிட்டாங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டா Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல் தான் வருது. பட் கூகுள் சைடில் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ Android 13 வரைக்கும் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம 100 GB வந்து உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். நீங்கள் எவ்வளோ ஆனாலும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். எல்லாமே வந்து கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ ப்ராசஸர் நம்ம எடுத்துகிட்டோம்னா இதில் Snapdragon 730 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 கோர் ப்ராசர், 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. இப்போ எல்லாமே வந்து நம்ம 15,000 to 20,000 ஃபோனில் இந்த ப்ராசர் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ராசர் வந்து ஒரு 8 கோர் ப்ராசர். இது வந்து Cryo 470 பேஸ்டு கோர்ஸ். ஃபஸ்ட்டு 2 கோர் வந்து 2.2 GHz லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல பவர்ஃபுல்லான கோர். பேலன்ஸ் இருக்க 6 பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து 1.8 GHz லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் டாஸ்க்லாம் பண்ணும்போது இந்த 1.8 GHz இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இது வந்து Cryo பேஸ்டு கோர். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பை சேம் டைம் நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜிபியூன்னு எடுத்துகிட்டோம்னா Adreno 618 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் கேப்பபிலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா நார்மல் உங்களுக்கு பேசிக்கான கேம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 3140 mAh பேட்டரி தராங்க. இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18 வாட்க்கான சார்ஜர் தராங்க. பவர் டெலிவரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண USB போர்ட் வந்து 3.1 Gen. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் பிக்சலோட ஆப்டிமைசேஷன் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 நாள் சார்ஜ் வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஈஸியாக வந்து ஒரு 4 to 5 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் இதில். பட் ஒரு ஹெவி யூஸராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் சார்ஜ் போட்டு தான் ஆகணும். 1 day பேட்டரி லைஃப்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கறது. ஃபோன் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்தோம்னா சிங்கிள் வேரியன்ட் தான். 6 + 128 GB LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லை. மினிமமே வந்து நம்மளுக்கு 128 GB இருக்கிறதுனால மோர் தென் சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா சிங்கிள் சிம் கார்டு தான். இது வந்து நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம். அண்ட் சார் வேல்யூன்னு எடுத்துகிட்டோம்னா யூரோப்பியன் சார் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்தியன் சார் வேல்யூ நம்மளுக்கு இன்னும் தெரியல. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வந்து 2 watt/kg தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோன்னா ஹெச்ஆர் வேல்யூ வந்து 1.3 இருக்குது. பாடி சார் வேல்யூ வந்து 1.3 இருக்குது. ஸோ நம்ம ஊருக்கு வரும்போது 0.9 இல்லை 1 watt/kg வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சார் வேல்யூ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இதை கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் சூப்பராக இருக்கும். அண்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் 5 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேசிக் சென்சார் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக் சைட் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட் கூட இருக்குது. மற்றபடி LTE பேண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேண்ட் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனாலுமே வந்து 4G சப்போர்ட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் லான்ச்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 28,000 வந்து லான்ச் பண்ண போகிறதா ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த ப்ரைஸ் தான் OnePlus Nordடும் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா OnePlus Nordக்கு செம்ம டஃப் காம்படிஷன் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பியூர் பர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இருக்குது. ஏன் OnePlus Nordே வந்து இதோட ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு
கொடுக்கும். நீங்கள் ஒரு லைட் யூஸர், காம்பேக்டான ஃபோன் வேணும், பட் த சேம் டைம் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம 855 எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு கேமரா, சாஃப்ட்வேர், இந்த காம்பேக்ட்னஸ் இதெல்லாமே வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கூகுள் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பிக்சல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.